வணக்கம். இப்ப பயாலஜில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான டாபிக் தாவர இனப்பெருக்கம் பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அதுல நம்ம சொல்லக்கூடிய இந்த ஷார்ட்கட்ஸ் மட்டும் பார்த்தாவே போதும். தாவர ஹார்மோன், தாவர ஹார்மோன் முன்னாடி பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா தாவர இனப்பெருக்கம். இந்த இனப்பெருக்கம்னா என்ன, இனப்பெருக்கத்தோட வகைகள்ல என்னென்ன இருக்கு, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எக்ஸாம்ல இருந்து கேட்பாங்க. இது சிம்பிளான டாபிக், பட் ஏன்னா ஒரு கொஸ்டின் நல்லா இதை கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா ஒரு கொஸ்டின் அடிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால இந்த டாபிக் மட்டும் பாருங்க. பயாலஜில தாவர இனப்பெருக்கம், பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். தாவர இனப்பெருக்கம் 3 வகையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வகை என்ன அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வகை என்ன சொல்றாங்கன்னா வெஜிடேட்டிவ்னா தமிழ்ல உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. உடலை இனப்பெருக்கம்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப முருங்கை மரம் இருக்குல்ல, முருங்கை மரத்தோட ஏதாவது ஒரு தண்டு பகுதியை கட் பண்ணி ஒரு மண்ணுல வச்சோம்னா அது மரமா முளைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அது தண்டுல இருந்து உடல்ல இருந்து வர்றதா உடல் இனப்பெருக்கம். இங்கிலீஷ்ல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்த செக்ஷுவல், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல்னா தமிழ்ல பாலின இனப்பெருக்கம் என்னென்ன இருக்கு, எப்படி எல்லாம் நடைபெறுது அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல்னா பாலின பெருக்கம், தாவரங்கள்ல பாலின பெருக்கம். அப்ப தாவர இனப்பெருக்கம் வந்து 3 வகையா பிரிக்கலாம். இந்த டாபிக்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்பாங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. குரூப் 4லயும் கேட்பாங்க. அவரை பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ், ஏசெக்சுவல், செக்ஷுவல். இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்ன, அதாவது புதிய தாவரங்கள் தாவரத்தின் ஏதேனும் ஒரு பாகத்தில் உள்ள உடல செல்களில் இருந்து தோன்றுகிறது. அதாவது உடல செல்களில் இருந்து தோன்றுகிறது. புதிய தாவரங்கள் எப்படி தோன்றுது அப்படின்னா, புதிய தாவரங்கள் தாவரத்தின் ஏதேனும் ஒரு பாகத்தில் உள்ள உடல செல்களில் இருந்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நியூ பிளான்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் வெஜிடேட்டிவ் செல்ஸ். அப்ப வெஜிடேட்டிவ் செல்ஸ் அப்படின்னா சொமாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெஜிடேட்டிவ் செல்ஸ், சொமாட்டிக் செல்ஸ், பட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புதிய தாவரங்கள் தாவரத்தின் ஏதேனும் ஒரு பாகத்தில் உள்ள உடல செல்களில் இருந்து தோன்றுகிறது. அதாவது நியூ பிளான்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் வெஜிடேட்டிவ் சொமேட்டிக் செல்ஸ், பட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது உடல் இனப்பெருக்கம் என்ன செல் பகுப்பு மூலமா நடைபெறுது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதான் ஹைலைட் பண்ணி பாருங்க. குன்றா பகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. குன்றா பகுப்புனா மைட்டாட்டிக் செல் பிரிதல் மூலம் உடல் இனப்பெருக்கம் ஏற்படும் சொல்றாங்க. அதான் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து எந்த செல் டிவிஷன்ல ஏற்படுது அப்படின்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன். இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து இதுல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். லீவ்ஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னா இலைகள் மூலம் உடலை இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் என்ன, தாவரத்தின் வகை என்ன. அப்ப இலைகள் மூலம் உடலை இனப்பெருக்கத்தை சுருக்கமாக 10 மதிப்பெண்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் கேட்கும் போது நம்மளால மறக்காம இருக்க கூடாது. ஓகேங்களா? அப்ப உடலை இனப்பெருக்கம் இலைகள் மூலமாக லீவ்ஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்? பிரையோஃபில்லம் எக்ஸாம்பிள். பிரையோஃபில்லம் இலைகள் மூலம் உடலை இனப்பெருக்கம் செய்யும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து தண்டு மூலம் உடலை இனப்பெருக்கம், அதாவது ஸ்டெம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸ்டெம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஸ்ட்ராபெரியில வந்து தண்டே வேணா உடலை இனப்பெருக்கமா இருக்கும். அதாவது ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்றாங்க. தண்டு மூலம் உடலை இனப்பெருக்கம் செய்யும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு ஸ்ட்ராபெரி. இது அப்படியே வாட் இஸ் யுவர் क्वेश्चन கேட்பாங்க. அடுத்து வேர் மூலம் உடலை இனப்பெருக்கம், ரூட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வேர்கள் மூலம் உடல் இனப்பெருக்கம் செய்யும். அதுக்கு வந்து டியூபராகஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூபராகஸ் ரூட்ஸ். இதுக்கு 2 வகை, அஸ்பராகஸ் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ. அஸ்பராகஸ் இருக்கு, அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோனா சர்க்கரை வள்ளி கிழங்கு. வேர்கள் மூலம் முள்ளங்கி, கேரட் இதெல்லாமே வேர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். வேற அப்படியே தண்டா மாறிடும். முள்ளங்கி, கேரட், அஸ்பராகஸ் டியூப்ஸ் அதெல்லாம் சொல்றது. அதான் வேர் மூலம் இனப்பெருக்கம். அடுத்து குமிழம் பல்பில்ஸ் அப்படிம்பாங்க. பல்பில்ஸ் இங்கிலீஷ்ல பல்பில்ஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். பல்பில்ஸ் அப்படின்னா அகேவ் சொல்லுவாங்க. அகேவ் அப்படின்னா கற்றாழை தான் அந்த பல்பில்ஸ் மூலமா இனப்பெருக்கம் செய்யக்கூடியது. அடுத்து பிற வகையான ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா பிராக்மெண்டேஷன் துண்டாதல். தமிழ்ல துண்டாதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடியது பாசிகள்னா ஆல்கே. என்ன அந்த ஆல்கேல என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா ஸ்பைரோகைரா. அப்ப ஸ்பைரோகைரா துண்டாதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடியது. ஸ்பைரோகைரா துண்டாதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடியது. ஸ்பைரோகைரா ஒரு பாசி வகை, ஆல்கே வகை. இது வந்து துண்டாதல்னா பிராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க ஃபிஷன் பிளத்தல். அமீபா வந்து பிளத்தல் மூலமா. அமீபா வந்து ஒரு செல் இருக்குது 2 தான் பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமீபா பிளத்தல் அப்படி 2 செல்லா அப்படி பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 செல் தனித்தனியா பிரிஞ்சிடும் சொல்லுவாங்க. அப்ப ஃபிஷன்னா பிளத்தல், அமீபா அப்படின்னு சொல்லுவாங்க. parent cell divides into 2 daughter nucleus அப்படின்னு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பட்டிங்னா மொட்டு விடுதல். இங்கிலீஷ்ல மொட்டு விடுதல், தமிழ்ல பட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. பட்டிங் தமிழ்ல மொட்டு விடுதல், அருமுதலுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா ஈஸ்ட். அருமுதல் மொட்டு விடுதல் மூலமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியது ஈஸ்ட்.
ரீஜெனரேஷன் அப்படின்னா இழப்பு மீட்டல். இழப்பு மீட்டலுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா, பிளனேரியா. ஹைட்ராவும் பிளனேரியாவும் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராவும் பிளனேரியாவும் ரீஜெனரேஷனுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா உடல இனப்பெருக்கம். பாலிலா உடல இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிலா உடல இனப்பெருக்கம், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எதன் மூலமா இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னா மைட்டாடிக் செல் டிவிஷன். இங்கேயும் மைட்டாடிக் செல் டிவிஷன் தான் பார்த்தோம். இங்கேயும் மைட்டாடிக் செல் டிவிஷன், தமிழ்ல குன்றா பகுப்பு இல்ல மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதன் மூலமா ஏசெக்சுவல் இனப்பெருக்கம் நடைபெறுது அப்படின்னா விதை துகள்கள் மூலம், அதாவது ஆக்கஸ் பை ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விதை துகள்கள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. பூஞ்சை, பெரும்பாலான பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களில் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாலிலா இனப்பெருக்கம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூணாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்க போறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ரெண்டு வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா பாலினேஷன். பாலினேஷன்னா மகரந்த சேர்க்கைன்னு சொல்றாங்க. மகரந்த சேர்க்கை. அடுத்து ரெண்டாவது வகை வந்து ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா கருவுறுதல். மகரந்த சேர்க்கை பத்தி பார்க்க போறோம். மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கைனா பாலினேஷன் இங்கிலீஷ்ல. பாலினேஷன்ல ரெண்டு வகை சொல்றாங்க. என்ன ரெண்டு வகை? செல்ஃப் பாலினேஷன், தன் மகரந்த சேர்க்கை. ஒரு பூல உள்ள சூனகத்தை அதே பூல உள்ள மகரந்த வந்து அடைஞ்சிச்சு அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கை. ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு போச்சுன்னா அது அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்றாங்க. அதாவது செல்ஃப் பாலினேஷன்னா தன் பாலினேஷன் அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கை. இதுக்கு எடுத்துக்காட்டு தன் மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி. ஹைபிஸ்கஸ் சொல்லுவாங்கல்ல, அதான் செம்பருத்தி. அடுத்து கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாவரத்தில் உள்ள மகரந்தம் வேறொரு தாவரத்தில் உள்ள சூலகமுடியை சென்றடைவது, அதான் அயல் மகரந்த சேர்க்கை, கிராஸ் பாலினேஷன். இது செல்ஃப் ஆட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள், கிரேப்ஸ். ஆப்பிள், கிரேப்ஸ், பிளம் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. பிளம் இது எல்லாமே கிராஸ் பாலினைசேஷன், அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்றாங்க. இப்ப இந்த மகரந்த சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பாலினேஷன் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ஒன் காற்று வழி மகரந்த சேர்க்கை. காற்று மூலமா பறந்து போறது, விதைகள்லாம் மகரந்தம்ல பறந்து போகுது, காற்று வழி மகரந்த சேர்க்கை. கிராஸ், புள்ளிகள்லாம் சொல்றாங்க. அடுத்து இன்செக்ட்ஸ், பூச்சிகள் மூலமா ஒரு பூச்சி ஒரு பழத்தை சாப்பிட்டு இன்னொரு இடத்துல போறது, அதான் பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுது, அதான் இன்செக்ட்ஸ். பாலினேஷன் ஆக்கர்ஸ் பை இன்செக்ட்ஸ். அடுத்து வாட்டர் மூலமா நீரில் மிதந்து போறது, மிதந்து போய் இன்னொரு இடத்துல செடி முளைக்கிறது, வாட்டர் மூலமா. அனிமோஃபிலி, சரி ஹைட்ரோஃபிலின்னு சொல்லுவாங்க. ஜூஃபிலி அப்படின்னா அது அனிமோஃபிலினா காற்று, ஹைட்ரோஃபிலி அப்படின்னா வாட்டர். அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா விலங்குகள் மூலமா பரவுறது வந்து ஜூஃபிலி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மகரந்த சேர்க்கை விலங்குகள் மூலமா பரவுச்சுன்னா அதுக்கு பேரு வந்து ஜூஃபிலி அப்படின்னு சொல்றாங்க. இதான் மகரந்த சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, தாவர இனப்பெருக்கத்துல வெஜிடேட்டிவ் பார்த்திருக்கோம், ஃபிஷ் வெஜிடேட்டிவ்ல அதர்ஸ் பார்த்திருக்கோம். அடுத்து செக்ஷுவல் அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. சிம்பிள், சின்னதுதான். அடுத்து வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ரெண்டு வகை இருக்கு. பாலினேஷன் மகரந்த சேர்க்கை, கருவுறுதல். ஃபெர்டிலைசேஷன். பாலினேஷன்னா மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கையில ரெண்டு வகை, தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு ரெண்டு வகையை பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது சின்ன டாபிக், இதை நல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே ஒரு மார்க் கம்பல்சரி வாங்கலாம். ஓகேவா? தாவரங்களின் இனப்பெருக்கம், 3 வகையான தாவரங்களின் இனப்பெருக்கம் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.